ஹலோ ஹலோ, ஹலோ. இங்கே சரியா டவர் கிடைக்கல. பெட்டாத்தலை பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க. அங்கே தான் டவர் கம்பி ஊண்டிட்டாங்க. அவசியம் வாங்க. ஹலோ செக். செக்கு கிடையாதுமா, கேஷ் தான் தரதா சொல்லியிருக்காங்க. அண்ணா எனக்கு கொஞ்சம் நல்லா வெயிட்டா வச்சிருக்கேன். ஆமாண்ணே, 2 கிலோ கல்ல கட்டி தொங்க விடுனதுல. எந்த பக்கம் ப்ளீஸ், எந்த பக்கம் நான் பேசணும்? தா அங்கிட்டு போ, கோயிலுக்கு பின்பக்கம். கட்டாகுதுன்னா வயரை சுருட்டாம வை. கட்டா ஹலோ அலிச்சி. ஹலோ 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 இல்லம்மா, அதை பாரு. ஹலோ செக். ஹலோ ஹலோ செக். இதை பாருமா, ஹலோ செக். 1க்கு 2 வச்சுக்கிறது தப்பு இல்லை. மைக்கு மைக்கு அம்மா, நான் வச்சிருக்க மைக்கு பொண்டாட்டி மாதிரி, ஓ நீ வச்சிருக்க மைக்கு கொழுந்தியா மாதிரி. எதை வச்சு சொல்றீங்க? இது கனெக்ஷனோட இருக்கு, அது கனெக்ஷன் இல்லாம இருக்கு. ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்ல 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க? சுடுகாட்டுல. நல்லா இருக்கீங்களா? நான் என்ன முடியாம கிடந்தேன்? இல்ல, நான் முடியாம இருக்கேன். நீ முடியலன்னா நொப்பான சுந்தரத்திட்ட கேளு. எங்க அப்பாவை தான் கேட்ட நேத்து. இன்னைக்கு இங்க போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அவன் கூட மனசார அனுப்பிடுவான். மனம் கிடையாது. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். ஆஹா. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை. தாயாமின் தமிழ் அன்னையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்லா ஜோர கைதட்டு. எல்லாம் ஜோர கைதட்டு. பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பி எடுப்பேன். மஞ்சள் வளையத்துல நுழையும். அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டார் துர்க்கு கம்பியில இல்லையா? முறுக்கு. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்த நிலைடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஹா, என்ன சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்த நிலை. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னார். எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னாரு. அப்ப சொல்லியிருப்பாரு. இப்ப சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்க, அதை 2ஆ கிழிச்சு போட்டு விட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடா. காலம் மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போனா பருப்பு கடை, கோயிலுக்கு போனா செருப்பு கடை, ஹாஸ்பிட்டல் போனா உறுப்பு கடை, போனா சாமியாட்ட போனா கற்ப கடைங்க. அதெல்லாம் கற்ப காணாம தெரியல. அவ சாமியாட்ட போய் புள்ள உடி சாமியா கொடுத்து விட்டாங்க. ஏதாவது ஒரு மாற்றம்னா இப்படி ஆயிடுச்சு. வசந்தா வரும். வந்தாங்களா சார்? உங்களை பத்தி வர்றச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வரைச்சாங்க. நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கா, எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியாரப்பயமாவோட கணக்கட்டா சொல்லிட்டேன். நான் பாண்டிச்சேரியில வந்திருக்காங்க. நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர். பட்டிமன்றத்தில் எந்த பிள்ளையை விட்டாலும் பேச தெரியாத ஊமையை பேச வைக்கக்கூடிய நடுவர். எல்லா நடுவரும் அழகிகளை வைத்து பட்டிமன்றம் நடத்துவார். ஆனா அழகு இல்லைனாலும் போதும், திறமை இருந்தால் போதும், அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய நடுவர். எல்லாம் கை தட்டுங்க. அப்படிப்பட்ட உங்களை வர்ணிச்சு பாண்டிச்சேரி நிமிடம் நேரா பாருங்க சார். என் அமைப்பே அப்படிதான். நான் வர்ணிக்க போறேன்ல, ஒரு நிமிடம் என்னை பாருங்கள் நடுவர் அவர்கள். நான் அடுத்த பொண்டாட்டிலாம் பாக்குறது இல்ல. ஒரு 20 நிமிஷம் வேற வழியே இல்ல பாருங்க. அப்படி பார்க்க கூடாது. எங்க உடல் பிறப்பு, எங்க மஞ்சள் பாருங்க, எங்க சின்ன பாருங்க. இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. முக்கா போதை தெரிகிறது, கண்ணியம் தெரியும். 2 பேர் கண்களை இங்க பாருங்க. எங்க அண்ணன் மஞ்சள்லாம் கறந்த பால் மாதிரி நடுவர் அவர்களே. கொஞ்சம் அடி பிடிச்சி சோழதான் கருப்பா இருக்கு. அவர்கள் கண்களை பார்த்து பாருங்க. இவங்க எப்படி யோக்கியமானாலும் எனக்கு தெரியும். ஏன்? பனைமரத்துல ஒரு சேலையை கட்டினா கூட 10 நிமிஷம் நின்று பார்த்துட்டு வருவாங்க. ஒருத்தனை பகல்ல பாதுகாக்கணும், ஒருத்தனை நைட்ல பார்க்கணும். இந்த நாள் திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இறக்கி விட்டு எண்ணெய் சுத்தியே 3 தடவை வாங்கினா. இங்க எவ்வளவு பெரிய யோக்கியம்னு எனக்கு தெரியும் சார். எங்க அண்ணன்களா அப்படி கிடையாது. யார வேணாலும் சொன்னா நான் ஏத்துப்பேன். எங்க 2 அண்ணன்க 2 கண்கள் மாதிரி எனக்கு. ஒருபோதும் அப்படி இருக்க மாட்டாங்க. அவர்கள் கண்களை பார்த்து என்னை பாருங்கள். Look at me. சச்சின் நான் பேட்டு, ஜானகி நான் பாட்டு, சிவாஜன ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? யாரா
உண்மையிலே சுகருங்கிறது மோசமான வியாதி, யாருக்கும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. எனக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு. மதுரையில் தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணுறேன். மாதம் வெறும் வயிற்றுல தண்ணியை குடிச்சு விடிய காலம் 7 மணிக்கெல்லாம் வர சொல்லிடுவான். போன மாதம் காலையில் 7 மணிக்கு போன உடனே இதில் ரத்தம் எடுத்தாங்க. எடுத்துவிட்டு இது மாதிரி ஒரு டீ கப்பு கொடுத்து போய் யூரின் எடுத்துகிட்டு வாங்க சார். நான் பாத்ரூமில் போய் யூரின் எடுத்து சன்னலில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டே அறந்துட்டு பூரா ஒழுகிடுச்சு. திருப்பி 1.5 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். எப்போ வரும் நான் பரவாயில்ல, புதுசாக ஒருத்தர் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் உங்களுக்கு, அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கேருந்து தழும்ப முடிச்சுக்கிட்டோம். நான் நிறுத்து பார்த்தா நான் டெஸ்ட் சொல்ல போகிறான். சுகர் உள்ள நடுவருக்கு கூட ஃபிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா தாரம் தான் முக்கியம், தாரம் தான் சந்தோஷத்தை கொடுக்குறவ அப்படின்னு பேசுற என்னால மட்டும் தான் சார் முடியும். அப்படியா? அண்ணா நீங்க 4 வச்சுக்கனே. 4 நீங்க 5 வச்சீங்க. சுதி அடேகற உங்க சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கள்ள புருஷன் விருது வாங்கினவங்க. சங்கீத கலா புருஷன் விருது வாங்கினவங்க. நீங்க 4 வச்சுக்கோங்க, நீங்க 5 வச்சுக்கோங்க, நீங்க முடிஞ்சதை வச்சுக்கோங்க. நம்ம முதல் அள்ளி இப்படி வர்ணிச்சாங்களா? ஆனா பாண்டிச்சேரி கௌதமி வர்ணிச்சல சார். வந்ததுல இருந்து தாய் தான் முக்கியம் சொன்னாங்களா சார்? நான் கேக்குறேன், தாயா தாரமா, மாமியாரா மருமகளா? அவ்வளவுதான். வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் மனைவி பிடிக்கலன்னு சொல்றீங்கல்ல. மனைவி நல பிடிக்கல், மனைவி நல பிடிங்கள், மனைவியே பிடிக்கல, அப்ப ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? நீங்க சத்தியமா பண்ண மாட்டோம். கண்ட கல்யாணத்தை என்ன பண்றது? அது ஒரு வாரமா கிடக்கும். நிம்மதியை தொலைச்சு சொல்றீங்கல்ல சார். நிம்மதியை தொலைச்சு நேத்து போய் தேடினம்மா. என்னது? வேற ஒருத்தி வர்றாம்மா. யாரு? அவ தங்கச்சி. இந்த ஊர் பெண்களுக்கு நான் சுதந்திரம் வாங்கிற பெண்களை கைதடிக்க சொல்றா. தட்டுங்க கையை பெண்களா. அந்த லாஸ்ட்ல தட்டுங்க. நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவ. அவங்க நாளைக்கு இங்க கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணுவாங்க. வந்ததுல இருந்து என்ன பேச்சு? நான் கேக்குற கேள்விக்கு டக்கு பதில் சொல்லுங்க. கேளுமா. தருதலிய தரமாக்குறது யாரு? மனைவி. முட்டை அறிவாளிக்கிறது யாரு? மனைவி. ஹாட்டாக்குற கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவ ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்குற மண்ணாக்குறது யாரு சார்? மனைவி. தட்டுங்க கையை பெண்கள தட்டுங்க. மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? மனைவி. நல்லவன குடியார பயலாக்குனது யாரு? மனைவி. சும்மா இருந்தவன எங்க தீய விட்டது யாரு? மனைவி. இங்க கை தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? நான் கேக்குறேன் சார். வந்தல இவ்வளவு பேச்சு பேசுறாங்களே, தயவு செய்து கரெக்டா அப்டேட்டா வாங்க. காபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காபி. கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி பிடிக்குமா? தேங்காய் சட்னி. பழையது பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? பழையது. கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி பிடிக்குமா? தேங்காய் சட்னி. மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சியா? ஹலோ மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார்ட்ட இருந்து வந்து. மாமியார் எங்க சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு வந்தாரு. ரோட்ல போற ஒருத்தங்க மாமியார் கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்குறாரு. வந்ததுல இருந்து எங்க அம்மா, எங்க அண்ணன், என் தம்பி, என் குடும்பம் எல்லாத்தையும் கழுவி ஊத்துறாங்கல்ல.